இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து ஆண்டுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள கற்றுக் கொடுத்த நல்ல கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஊழியம் செய்ய ஆர்வம் உள்ளவர்களாக தேவனுடைய பாதத்துல கூடி வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு தான் முதல் முறை இந்த செமினார் அட்டெண்ட் பண்றவங்க, இந்த சோல் வின்னிங் அட்டெண்ட் பண்றவங்க யாராவது ஜஸ்ட் யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். 1 2 3 4 5. ஓகே. ஸோ எந்த அளவுக்கு அதை ரிப்பீட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் ஐ வில் லைக் ரீகேப் ஃபாஸ்ட்லி. ஓகே. ஸோ நம்ம செமினாருடைய தலைப்பு சீஷனாகு சீஷனாக்கு. ஸோ நாம் ஏன் நல்ல சீஷனாக, நம்ம எல்லாரும் சீஷனாக்க விரும்புகிறோம், மற்றவர்களை சீஷனாக்க விரும்புகிறோம், அப்படிதானே? ஆமா. நான் பாஸ்டர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது நான் இப்படியாக சொல்லுவேன். ஒரு டிவி நிறுவனம் சொல்லுகிறது, CNN IBN என்ற ஒரு டிவி நிறுவனம் சொல்லுகிறது, இந்தியாவில் பல 1000 கோடி கொட்டப்பட்டு விட்டது, ஆனாலும் இந்தியா இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனுடைய காரணம் என்ன என்று நீங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் பேசலாம். இட்ஸ் ஜஸ்ட் இன்டராக்டிவ் செஷன். இட்ஸ் நாட் a sermon, பிரசங்கம் அல்ல. இட்ஸ் an interactive. என்ன நினைக்கிறீங்க? You can share your thoughts. சாக்கு போக்கு சொல்றேன். ஓகே, எல்லாருமே ஷேர் பண்ணலாம். ஏன் பல 1000 கோடிகளை பாஸ் சொன்னாங்க சாரா டக்கரை பத்தி? அப்படி பல 1000 கோடிகளை இந்தியாவில் கொட்டியாச்சு. ஸ்டில் இந்தியா இயேசுவை அறியல, ஏற்றுக்கொள்ளல. கேட்டவங்க அதை ஏற்றுக்கொள்ளல. நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுல ஒரு ரீசன்ஸ் நான் சொல்லுவேன். நாம சுவிசேஷம் அப்படின்றதுக்கு கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னா எவாங்கிலியோன். என்னது? இவாங்கிலியோன். அது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா சுவிசேஷம். நம்ம தமிழ்ல நற்செய்தின்னு சொல்றோம், ஆங்கிலத்துல குட் நியூஸ்ன்னு சொல்றோம். பட் அதோட ரூட் எங்கிருந்து வந்ததுன்னா கிரேக்க வார்த்தை இவாங்கிலியோன். ஸோ அது எதை குறிச்சது கிரேக்க வார்த்தை அப்படின்னா, 2 நாடுகள் போரிட்டு கொண்டிருக்கும் பொழுது, போர்த்தளத்துல போர் நடைபெற்று கொண்டிருக்கும். மக்கள் இங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம நாடு ஜெயிச்சுதா தோத்துதான்னு தெரியணும். ஏன்னா தோத்தா நம்ம எல்லாரும் அந்த நாட்டுக்கு என்ன ஆகும்? அடிமைகள் ஆயிரும். ஜெயிச்சா ஓகே, we can live a normal life. அப்ப யோசிச்சு பாருங்க அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்போ ஒரு படைத்தலைவன் ஒரு போராளி அனுப்புவானா, நீ போய் நம்ம நாடு ஜெயிச்சிருச்சுன்னு போய் சொல்லு. அவன் அங்கிருந்து பயங்கரமா குதிரையில வருவான். வரும் பொழுது அவன் சொல்லுவானா, நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது முழு பட்டணமும் பயங்கர சந்தோஷமா யார் பறிக்குமா? அல்லேலூயா. அவனுடைய தோற்றமே, அவன் கொண்டு வருகிற செய்தி எப்படிப்பட்ட செய்தின்னு வெளிப்படுத்திடுமா? ஓகே. அவனை பார்த்தாவே மக்கள் கண்டுபிடிச்சுவாங்களா அவன் என்ன செய்தியை கொண்டு வர்றான். சரி, நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு சாதாரண 2 நாடு சண்டை போட்டு ஜெயிச்ச செய்தி ஒரு மக்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும்னா, அதை விட பெரிய நற்செய்தி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப ஏன் மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்னா, நான் பாஸ்டர்ஸ் டீச் பண்ண ஒரு ரீசன் சொன்னேன். சொல்லப்பட்ட நற்செய்தியில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இயேசு கிறிஸ்து முழு உலகத்துக்காக மரித்தார், பாவங்களை மன்னித்தார் அப்படின்னு சொல்லப்பட்ட செய்தியில பிரச்சனை இல்லை. சொன்னவங்க கிட்ட பிரச்சனை. சொன்னவங்க அத ஒரு உணவு பூர்வமா அதை சொல்லாததுனால, நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டில் பொதுவா பாஸ்டர்ஸை பார்த்தா இந்த வாலிபர்கள் வைக்கிற பேர் என்னன்னா, மொக்க வந்துட்டாரு, ரொம்ப வந்துருச்சு. நான் சொல்லுவேன், எதுக்கு ஐயா நமக்கு இந்த பேர் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ரட்சிப்பை ருசிக்காம சொல்றதுதான் காரணம். இப்ப உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும் பிரதர்? ஜாங்கிரி. இப்ப நான் அவர்கிட்ட சொல்றேன், ஓகே எங்க ஊர்ல கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஒன்று இருக்கு பிரதர், அந்த ஜாங்கிரி எப்படி இருக்குன்னு தெரியுமா? அது அப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும். அப்ப நான் சாப்பிட்டா அதை ருசியோட சொல்ல முடியும். அப்ப நான் சொல்றது கேட்கும் போதே அவருக்கு என்னவா இருக்கும்? நாக்குல எச்ச ஊரும். எனக்கு அந்த ஜாங்கிரி கிடைக்காது. இப்ப நான் அந்த ஜாங்கிரி சாப்பிடல, நான் சொல்றேன்
பிரதர் எங்க ஊர்ல கிருஷ்ணா ஸ்வீட்னு ஒண்ணு இருக்கு, அங்க ஜாங்கிரி கிடைக்கும், நீங்க போய் வாங்கினா சூப்பரா சொன்னாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்படித்தான் இன்றைக்கு சுவிசேஷம் சொல்லுகிறவங்க சொல்லணும்னு ஏதோ கடமைக்காக சொல்றாங்க. எல்லாருக்கும் ஆசைதான், ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக எதையாக செய்யணும், அப்படி பண்ணுவேன், நான் தலையில அன்னிப்பேன், ரைட்டு, நல்லது. அத முதல்ல நீங்க ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ருசிச்சிருக்கிறீங்க. அதனாலதான் நாங்க சொல்லுவோம், இந்த ஆத்துமாதாய் கருத்துறங்க நேற்று சொன்ன இயேசு என்ன ரட்சகர் அப்படின்னா எதுல இருந்து காப்பாத்தி இருக்கிறார் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அப்ப அந்த 3 காரியத்தை நம்ம முதல்ல ருசிச்சாதான் மற்றவங்களை ருசிக்க வைக்க முடியும். நாங்க பொதுவா இந்த கருத்தரங்க டைம் கொடுப்போம், 2 நிமிஷம் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க கர்த்தருக்கு என்ன செஞ்சாரு. இல்லைன்னா நம்ம சபையில என்ன செய்ய வேண்டியதுன்னா, நம்மளோட பிரதர் சுவிசேஷ ஊழியத்துக்கு வரலையா, வீடு சந்திப்புக்கு வரலையா, ஏன் பிரதர் வரல, ஏன் பிரதர் காத்திருப்பு கூட்டத்துக்கு வரல, ஏன் பிரதர் ஆமா வேத பாட கூட்டத்துக்கு வரல, அவங்க நம்பிட்டே இருக்கணும். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், டேய் நம்பி ஒரு காரியத்தை செய்ய முடியாதுடா அப்படின்பாரு. ஏன் நம்ப வேண்டியது இருக்கு அப்படின்னா, they didn't taste the love of God. அவங்க உண்மையா ஆண்டுடைய அன்பை ருசிச்சுட்டாங்க. 23 வயசுல நான் ருசிச்சேன், இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. நான் எப்படின்றது நான் பின்னாடி சொல்றேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஏன் நாங்க இத சீஷனாக வச்சோம்னா, இப்போ நான் உங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் இப்ப இந்தியன் ஆர்மியில சேர்ந்துட்டீங்க, உங்க கையில எல்லாம் ஒரு AK-47 கொடுத்தாச்சு. இப்ப உங்களை ஆமா சிந்தூர் ஆபரேஷனுக்கு ஆமா நம்ம மோடி தாத்தா கிட்ட சொல்லி ஆமா எல்லாத்தையும் அங்க அனுப்பிச்சாச்சு. நீங்க என்ன செய்வீங்க? எல்லாத்துக்கும் ட்ரெஸ் மாட்டி கையில் ஒரு AK-47 கொடுத்து அனுப்பிச்சு விட்டாச்சு. என்ன செய்வீங்க? சுடுவீங்களா? ஏன் சுட மாட்டீங்க? உங்களுக்கு என்ன இல்ல? ட்ரைனிங் இல்ல. சரி, இன்னொன்னு சொல்லுவேன், எல்லாருடைய கையிலும் பட்டயம் இருக்குது, வெட்டுறாங்க, ஆனா வெட்டு சரியா உழுக மாட்டேங்குது. காரணம் என்ன? They are not sharp. They have the sword, but it is not sharpened. முதல்ல நம்முடைய வாழ்க்கை ஷார்ப்பாச்சுன்னா ஆத்துமாதாயம் ரொம்ப ஈஸி. இத நிறைய பேர் ஒத்துக்கிறது இல்ல. மத்தவங்கள தான் சீஷனாக ட்ரை பண்றாங்களே தவிர அவங்க முதல்ல நல்ல சீஷனா மாற மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்க ஆண்டவருக்காக அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன்னு பேசுறத பார்த்தா எங்களுக்கு எல்லாம் பார்த்தா பரிதாபமா இருக்கு. எப்பா உன் கத்தி மொன்ன கத்தியா இருக்கு, நீ எப்படி போய் நீ போர்ல நீ வெட்டுவ? உனக்கு கையில நல்ல துப்பாக்கி இருக்குது, எல்லாரும் கையிலும் நல்ல பைபிள் இருக்குது, பைபிள் சொல்றது இருபுறமும் கருக்குள்ள பட்டை, ஆனா உன் வாழ்க்கை ஷார்ப் இல்லையே. உன்னுடைய வாழ்க்கை ஷார்ப்பா இல்லாம நீ எப்படி அப்பா நீ போய் ஒருத்தனை சுடுவ, ஒருத்தனை டார்கெட் பண்ணுவ, ஒருத்தனை வெட்டுவ? அதுக்கு தான் நாங்க எல்லாரும் சீஷன் ஆகிறத பத்தி தான் பேசுவாங்க, எப்படி மற்றவர்களை சீஷன் ஆகுது, எல்லா கருத்தங்களுக்கும் போங்க அதுதான் பேசுவாங்க. ஆனா கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு, நீ முதல்ல அதை பேசுறது நிறுத்து, முதல்ல அவங்கள ஷார்ப்பாக்கு. அவங்கள ஷார்ப்பாக்கி நீ படித்தளத்துக்கு அனுப்பிச்ச அப்படின்னா அவன் ஒரே வெட்டுல என்ன ஆயிடுவான்? ஆமா, their sword is such a sharp. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஷார்ப்பா இல்லாதனால நாம சுவிசேஷத்துல பெரிய சாதனை என்று சொல்றாங்க. அழகா சதீசன் சொன்னாங்க, ஊழியம் என்பது கர்த்தருடையது, அது ஊழியக்காரனுடையது மாத்திரம் அல்ல, அது எல்லாருடையது. எல்லாரையும் ஆண்டவர் ஆதி திருச்சபை பத்தி கேள்விப்பட்டீங்கன்னா சொல்லியிருப்பார், ரட்சிக்கப்பட்டவர்களே தேவன் முழு சபையும் ஷார்ப்பா இருந்துச்சு. இன்னைக்கு சபை என்ன செய்யுது? ஷார்ப்பா இருக்க மாட்டேங்குது. ஒரு காரணம் பாஸ்டர்ஸ், இன்னொரு காரணம் விசுவாசிங்க. பாஸ்டர் ரொம்ப ஷார்ப்பாக பேசினாங்கன்னா நம்ம இந்த சபையை விட்டு அடுத்த சபைக்கு போயிடும். அங்க நமக்கு சிவப்பு கம்பளங்கள் போட்டு வரவேற்கிறாங்க, வாங்க உங்களுக்கு ஒரு பொசிஷன் தரும், நீங்க தான் யூத் லீடர், நீங்க தான் அந்த லீடர், நீங்க தான் இந்த லீடர். நம்ம முதல்ல ஷார்ப்பாக்குனா, நான் ஏன் இந்த ஆதங்கத்தோடு பேசுறேன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய அறுவடை இருக்கிறது. ஆண்டவர் நம்ம ஒரு பெரிய அறுவடையோட வச்சிருக்கிறார். அதனால நீங்க முதல்ல ஷார்ப் ஆகிட்டீங்கன்னா மற்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. சரி, ரைட், யாராவது ஆப்ரேட் பண்றாங்களா? ஓகே, ரைட். அப்போ பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சீஷன் ஆகுங்க, சீஷன் ஆகுங்க. நான் வசனத்தை சத்தியத்தை சத்தியமா சொல்லுவேன். பவுல் சொல்லும்போது சொல்றாரு, சத்தியத்தை சத்தியமா சொல்றதுனால சத்ருவா. பாருங்க, எந்த ஜனங்க சத்ருவா மாறினாங்கன்னா, முதல்ல இயேசுடைய அன்பை மட்டும் பேசும்போது கண்ணை கூட புடிங்கி கொடுக்கறது ரெடியா இருந்தாங்க.
ஆனா அதே ஜனங்க கொஞ்சம் சத்தியத்தை பேசும்போது என்ன ஆயிட்டாங்க? சத்ருவாயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து அப்படித்தானே 5 மீன் 5 அப்போ 2 மீனை 5000 பேருக்கு போசிட்டு 12 கூட நிறைய எடுத்து ஆளுக்கு ஒண்ணு தலை மேல தூக்கி விட்டு அனுப்பும்போது மற்ற சீசனுக்கு பயங்கர சந்தோஷம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆனா யோவான் 6ஆம் அதிகாரத்துல அவர் பேசுறாரு, பஸ்காவை பத்தி பேசுறாரு. உங்க அப்பத்தை பிட்டு கொடுங்க அப்படின்னா அதை எதை பிட்டு கொடுங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை பிட்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா கொடுங்கன்னு சொன்ன உடனே இந்த சோத்துக்காக வந்த கூட்டம் என்ன செஞ்சிருச்சு? ஐயோ இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவா? அப்ப நன்மைகளை வாங்குறோம். அதே ஆண்டவர் நம்ம கிட்ட நீ பெற்றுக்கொண்ட நன்மையை பிச்சு கொடு, அது மற்றவங்களை போஷிக்கும் அப்படின்னு சொன்னா இதை என்ன சொல்லிடுறோம்? கடினமான உபதேசம், இங்கெல்லாம் நிக்க முடியாது. இப்படி இருக்கிறதுனாலதான் தேவராஜ்யம் இன்னும் பரம்பாம இருக்கு. சரிங்களா? சரி, அதனால நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற கொஞ்சம் ஜனமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு கொஞ்சத்தை கொண்டாயிலும் அநேகம் பேரை கொண்டாயிலும் அவருக்கு பெரிய ரட்சிப்பு உண்டாக்குறது பெரிய காரியமே அல்ல. அவருக்கு கிதியோனுடைய வாழ்க்கையில எத்தனை 1000 பேர் வந்தாங்க போருக்கு போனான்னு சொன்ன உடனே? 32,000 பேர் வந்தாங்க. ஆண்டவர் ஃபில்டர் பண்றாரு. என்ன ஃபில்டர் பண்றாரு? பயம் உள்ளவன்னா பாவட்டோன்றார். எத்தனை பேர் போயிட்டாங்க? 22,000 பேர் போயிட்டாங்க. அப்ப மீதி இருந்தது 10,000 பேர். சரி, செகண்ட் ஒரு ஃபில்டரேஷன் நடக்குது தண்ணி குடிக்கிறதுல. அதுல எத்தனை பேர் ஃபில்டர் ஆனாங்க? அப்ப வந்தது 30,000, ஃபில்டர் ஆனது 300. 10ல் 1 தான். அதனால ஆண்டவருக்கு பெரிய திரள் கூட்டம் அப்படின்றத நமக்கு சாதையா சொல்லுவார். பழைய பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, நீ பன்னிக்குட்டி மேய்க்க வரல, நீ ஆட்டுக்குட்டி மேய்க்க வந்திருக்கிற, அதனால என் சபையில 20,000 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றதை காட்டிலும் 200 ஆடு இருக்குதான்னு நீ கரெக்டா கண்டுபிடி. இன்னைக்கு சென்னை பட்டணத்துல பயங்கரமா சொல்றேன், எங்க சபையில 10,000 பேர், 10,000 பேர், அத்தனை நல்லது. எத்தனை பேர் அப்பா ஆண்டவர் வரும்போது மனுவாட்டியா போவா? ஆண்டவர் பன்னி கூட்டத்தை மேய்க்கிறதுக்காக தெரிஞ்சுக்கலப்பா. சதீஷ் பேசினார். நாங்கள்லாம் எங்களை பார்த்து மூத்த பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, தம்பிகளை பன்னி கூட்டத்தை மேய்க்கிறதுக்காக கத்தர் கூப்பிடல, ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிறது தான் கத்தர் கூப்பிட்டார். அதனால we don't concentrate that much on quantity, rather we concentrate on quality. ஆமென். கொஞ்சம் இருந்தா போதும், கத்தருக்கு பிரியமா வாழ்ந்தா போதும். அவங்களை கொண்டு கத்தர் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாரு. 30,000 ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை, அவருக்கு தேவை 300 தான். அதனால இந்த பெரிய கத்தார் தேசத்துல யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருங்க, உங்களை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். சரி, ரைட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சீஷனாங்க, சீஷனாகுங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைன். ரைட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் செஷன்ல சீஷருடைய தன்மைகளை பத்தி பேசுவோம். செகண்ட் செஷன்ல 2 லெவல் இருக்கு. இன்னைக்கு நமக்கு போதுமான டைம் இருக்கு, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லா எடுக்கலாம். ஓகே, தேர்ட் மெத்தட்ல ஒரு பிராக்டிகல் மெத்தட் பத்தி பேசுவோம். ஓகே, ஜஸ்ட் இது ரீகேப் தான். இந்த புதுசா வந்திருக்க 5 பேருக்கு நெக்ஸ்ட். சரி, நாம ஆராதிக்கிற ஆண்டவர்ல திருத்துவம் இருக்கிறது. என்னது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அதுபோல் நம்ம இடத்துலயும் திருத்துவம் இருக்கிறது. என்னது? ஆவி, ஆத்மா, சரீரம். சரி, ஒரு மனுஷனை கத்தர் படைச்சப்ப அவன் எத்தனை நாள் உயிர் வாழ்ந்தான்? 900 வருஷம் வாழ்ந்தான். அவரு ஆண்டவர் சொன்னாரு. அதுக்கு பிறகு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல எவ்வளவு நாள் வாழ்ந்தான்? 120. சங்கீதம் 90ல 70 வருஷம். சரி, என்னுடைய கேள்வி என்னன்னா, 120 இருக்கட்டும், 900 இருக்கட்டும், 80 இருக்கட்டும், இதுக்கு பிறகு மனுஷன் எங்க போறான்? சரி, வாசிங்க. பிரசங்கி 12:7. சீக்கிரம் வாசிப்போம். பிரசங்கி 12:7. வாசிக்கலாம். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை வாலிப பிராயத்திலே. சரி, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது மண்ணானது பூமிக்கு திரும்பும். மண்ணா நம்ம சரீரம். சரி, சரீரம் எங்க திரும்பும்? பூமிக்கு திரும்பும். சரி, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகும். சரி, மீதி என்ன இருக்கு? ஆத்துமா. சரி, இது எங்க போகும்? நெக்ஸ்ட் லைன். இது நெக்ஸ்ட் லைன். இது எங்க போகும்னா
பரலோகத்துடைய ஒரு பகுதியாகிய பரதீசிக்கு போகும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஆத்துமாக்கள் எங்க போகும்? பரதீசிக்கு போகும். ரைட்டுங்களா? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பார். சரி, முடிவு என்ன பாஸ்டர்? சரீரம் மண்ணுக்குள்ள இருக்குது, ஆவி அவுட் இருக்குது, ஆத்துமா பரதேசியில் இருக்குதுன்னா ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் வருவார். 1 தெசலோனிக்கேயர் நாம பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். ஆவி அவர் கண்ட்ரோல் இருக்குது, சரீரம் மண்ணுக்கடியில மண்ணுக்கு மண்ணா மக்கி போயிருக்குது, ஆத்துமா பரதேசியில் இருக்குது. இமைப்பொழுது கட்டளை கொடுப்பார், 3 சேர்ந்து மறுரூபமாய் எழும்புவோம். ஆமென். சரி, நெக்ஸ்ட் லைன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவருடைய நிலைமை, இது நம்முடைய நிலைமை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஆத்துமா எங்க போகிறது? பாதாளத்துக்கு போய். சரி, ஆத்துமானா நிறைய பேருக்கு என்ன புரியல, இப்படி சொல்றேன். ஆத்துமா என்பது உள்ளான மனுஷன், சரீரம் என்பது வெளியான மனுஷன். சரி, இங்க நீங்க ஊர்ல எத்தனை பேர் வாடகை வீட்டுல இருந்த அனுபவம் இருக்குது? வாடகை வீட்டுல இருந்த அனுபவம். சரி, இப்ப நீங்க சொந்த வீடு கட்டிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? சொந்த வீட்டுக்கு போய் வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டு போய். அது மாதிரிதான் இப்போ இந்த ஆத்துமா என்கிற உள்ளான மனுஷன் இந்த வாடகை வீடாகிய சரீரத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மளை கூப்பிடும் போது, சொந்த வீடு கட்டிட்டு கூப்பிடும் போது, இந்த ஆத்மா என்ன செய்யணும்னா, உள்ளான மனுஷன் என்ன செஞ்சிருன்னா, இந்த வாடகை வீட்டை விட்டுட்டு சொந்த வீட்டுக்கு போய். அவ்வளவுதான். ஜஸ்ட் டிரான்ஸ்பர். கூடு விட்டு பூடு பாயும். அதனால சாதாரண ஒரு ஜீவமா பாடினாங்க, தேவ சாயலாக மாறி தேவன் பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே, பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே, கைவேளை எல்லா வீடொன்று கண்டடைந்து வாழ்ந்திடுவேன், கண்டடைந்து வாழ்ந்திடுவேன். அப்ப பலவீனமான இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆத்துமா என்ன செஞ்சிடும்? பரலோகம் போயிடும். அதனாலதான் நாம் இந்த சரீரத்தை குறித்து நாம் அதிகமாக பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை. இந்த சரீரம் என்னைக்கு இருந்தால் என்னதான் அழிஞ்சு போகிற ஒரு வீடு. சரி, 50 வருஷம் பழமையான வீடை நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஆமா, சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு தெரியும். அது என்ன ஆயிருது? டிப்ரிசியேஷன் காஸ்ட்ல போட்டீங்கன்னா அதுக்கு வேல்யூவே வர. ரைட்டா? டிப்ரிசியேஷன் காஸ்ட் அப்படின்னு போடுவாங்க. நீங்க வேல்யூவேஷன் போடும் பொழுது 50 வருஷம் ஆச்சுன்னா அதுக்கு வேல்யூவே இல்ல. அதே மாதிரிதான் இந்த வாடகை வீட்டுக்கு என்ன இல்ல? வேல்யூ இல்ல. சரி, ரைட். இப்ப ரட்சிக்கப்படாத ஆத்மா பாதாளத்துக்குள்ள போயிருது. பாதாளம் என்பது பூமிக்கு அடியில் இருக்குது. அதேதான் பிரின்சிபல். ஆண்டவர் நம்மளும் பரிசுத்தவான்களோடு ஆயுதரோட அரசாட்சியில் இருப்போம். ஆமென். இப்ப நம்ம பரதேசியா ஏழையா இருக்கிறோம். ஆனா கர்த்தருக்கு பரிசுத்தமா வாழ்ந்தா நம்ம தான் கர்த்தருக்கு கிங்கா இருப்போம். ஆமென். பிரதர் என்ன அப்படியே சைஸா பாக்குறாங்க. பாஸ்டர், நாங்க வேலைக்கே இங்க திண்டாடிட்டு இருக்கிறோம், நீங்க என்ன பாஸ்டர் கர்த்தருக்கு கிங்கா இருப்பீங்க அப்படின்னு. இதே உலகத்தை நாம் நியாயம் தீர்க்க போகிறோம். பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பான் என்று அறியீர்களா? இப்ப பரிசுத்தமா இருந்தா போதும். 1000 வருட அரசாட்சியில ஆமா சென்னைக்கு கலெக்டர் ஆமா நம்ம பிரதர் தான். ஆமா நாகர்கோவிலுக்கு கலெக்டர் நம்ம பாஸ்டர் தான். ஆமென். ஆமா ஆமா உங்க ஊர் என்ன எனக்கு தெரியல. ஒருவேளை ஆமா நீங்க யாராவது மதுரையில இருந்து வந்தீங்கன்னா மதுரைக்கு கலெக்டர் நீங்க தான். இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமா வாழ்ந்து நிறைய உபவாசம் போட்டுட்டீங்கன்னா தமிழ்நாடுக்கு சீஃப் மினிஸ்டர் நீங்க தான். சிரிக்கிறீங்க, உண்மையை பேசுறோம். இதே உலகத்தை தான் நாம் ஆட்சி செய்ய போகிறோம். எங்க ஒரு அடி நிலத்துக்காக கஷ்டப்படுறோமோ, இன்னைக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்தா ஏசு போதும் வாழ்ந்தா இதே பூமியே நாம் நியாயம் இருக்க போகிறோம். இதையே நாம் அரசாள போகிறோம். அதனாலதான் நம்ம இப்ப தேடல. பைபிள் சொல்றது காண்கிறவைகள் அழிந்து போகிறவர்கள், காணாதவைகளோ அநித்தியமானவை. நம்ம பரலோகத்துல கர்த்தர் கொடுக்கிற பிரதிபலனுக்காக காத்திருக்கிறோம். அதனாலதான் 23 வயசுல ஐடி ஃபீல்ட்ல இருந்த வேலையை தூக்கி வீசிட்டு ஆண்டவர் பின்னாடி வந்தேன். இன்றைக்கு என்னுடைய நண்பர்கள் சமயத்தில் அமெரிக்கா போவதற்கு வாய்ப்பு கிடைச்சு போனேன். என்னுடைய ஃப்ரெண்ட் என்ன பிக்கப் பண்ண வந்திருந்தோம். அம்மா சந்தோஷமா வந்தான். நாங்க 2 பேரும் ஒன்னா வேலை செஞ்சு 23 வயசுல அமெரிக்கா போவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. நான் அதை வேண்டான்ட்டு மிஸ்டரியா போயிட்டேன். அவன் அமெரிக்கா போயிட்டான். நாங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், சின்னதுல இருந்து ஒன்னா ஜாப் பண்ணிருக்கிறோம். பக்கத்து வீடு என்ன ஆசையா வரவேற்கிறக்கா வந்தோடனே ஏறு அப்படின்னா லக்கேஜ் எல்லாம் ஏத்திட்டு வண்டியில உட்கார்ந்தா வண்டி பயங்கரமா இருக்கு. நான் கேட்டேன் என்ன வண்டி இது? அவன் சொன்னா டெஸ்லா. உட்கார்ந்து போனா அது எங்கேயோ பறக்கிற மாதிரி இருக்குது, ஃபிளைட்ல பறக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட அசைவே இல்லை. டீ வச்சா கூட அப்படியே ஆமா ஒழுகாம இருக்கு.
அவ்வளோ. ஆமா, அதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டேன். ஒரு முறை டெஸ்ட்ல போகும்போது, பாஸ்டர் 10 ஒருத்தர் இங்க சவுதியில டாக்ஸி ஏறின டெஸ்ட்ல அப்பதான் வந்த என்னப்பா ஸ்பெஷல் அவன் சொன்னா, பாஸ்டர் 10 செகண்ட்ல வண்டி 120 போகும்னா. சும்மா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு பின்னாடி உட்கார வச்சுட்டு அடுத்து நான் பாருங்க 5 செகண்ட் தான் வண்டி ஃபிளைட் மாதிரி பறந்துச்சு. அந்த வண்டியுடைய வேலை எவ்வளோன்னு கேட்டா கோடிக்கணக்கில்லையா. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட கோடி இல்லை. என்னுடைய நண்பன் கிட்ட கூடி அவன்கிட்ட போன வீடு மாளிகை மாதிரி கட்டி வச்சிருக்கான். பிள்ளைகள் என்ன செய்யறான்னு கேட்டா காலேஜ் படிக்குது அப்படின்னா ஓகே சந்தோஷம். என் மனசு சொல்லிச்சு நீயும் இப்படி இருந்தீங்கன்னா அவங்க கூட வேலைக்கு வந்து நீங்க அப்படிதான் இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு இன்னொரு மனசு சொல்லிச்சு, ஆண்டவர் சீக்கிரம் பிரதிபலன் ஏந்தி சீக்கிரம் வரப்போகிறாரு. நீ பட்ட பாடுகளுக்கெல்லாம் இயேசு பரலோகத்துல பிரதிபலன் வச்சிருக்காரு. அதனால இந்த உலகத்துடைய ஆசீர்வாதம் ஒண்ணுமே இல்ல. ஆமா, அழகான சாரால் நம்பரோஜியமா பாடுறாங்க, பிரதிபலன் ஏந்தி இயேசு வருவார், பாடுபட்ட தூதரோடு நாமும் சேருவோம், ஆதி முற்பிதாக்களுடன் இரத்த சாட்சிகள் ஆர்ப்பரித்து கூடி வாழ்வோம் என்ற பாடல்கள் எங்களை உற்சாகப்படுத்தினதுனாலதான் 23 வயசுல இந்த உலகத்தை ஆசீர்வாதத்துக்காக வாழாம ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தோம். ஆமே. சரி, அப்போ 1000 வருடம் நம்ம அரசாட்சி பெற பிறகு இவங்களை கர்த்தர் எழுப்பி அதே வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, ஆத்துமாவுடைய கண்ட்ரோல் இருக்குது, ஆவியாருடைய கண்ட்ரோல் இருக்குது, சரீரம் எங்க இருக்கு, மண்ணுக்கு மண்ணா இருக்குது. இவங்களை மறுபடியும் சேர்த்து வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நிக்க வச்சு அவங்களை திருப்பி அவருடைய நியாயம் தீர்த்து எங்க அனுப்புவார்? நரகத்துக்கு அனுப்புவார். பாதாளமும் மரணமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டது என்று வெளிப்படுத்தி நாம் வாசிக்கிறோம். இதுதான் உலகத்தினுடைய முடிவு. சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட். ரைட், ஓகே, நெக்ஸ்ட். சரி, இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன். ஆமா, புதுசா வந்தவங்க பதில் சொல்லணும், பழைய ஆட்கள் பதில் சொல்லக்கூட. ஆத்மா சரீரம் இதுல அதிகமா வாழ்கிறது எது? அதிகமான நாட்கள் வாழ போறது எது? ஆத்மா. எவ்வளவு வருஷம்? செகண்ட் கமிங் வரைக்குமா? பரலோகத்துல போய் நித்திய ஜீவன் எட்டர்னல் லைஃப்னா அளவில்லாத வருஷங்கள். ஆத்மா எவ்வளவு வருஷம் வாழ போகுது? ஆமா, அதுக்கு முடிவு இல்ல. சரீரம் எவ்வளவு வருஷம் வாழ போகுது? உங்க பேர் என்ன பிரதர்? பீட்டர் பிரதர், சொல்லுங்க. சரீரம் எவ்வளவு வருஷம் வாழ போகுது? 80 வருஷம். ஓகே, கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா, ஆமா, பார்பிக்யூ, நல்ல பீஃப், நல்ல மட்டனா சாப்பிட்டா we can live up to 90 years. அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்மளால வாழ முடியாது. சரி, சரீரம் எத்தனை வருஷம் வாழ போகுது? 80 வருஷம். ஆத்மா நித்தியம் சொன்னீங்க. அப்படின்னா நம்முடைய நேரத்தை அதிகமா எதுக்கு செலவு செய்யணும்? சரி, நம்ம பணத்தை நீங்க தான் சொன்னீங்க, ஆத்மா தான் ரொம்ப நாள் வாழ போகுது, சரீரம் கொஞ்ச நாள் தான் வாழ போகுது. ஆனா நம்ம சொன்னதுக்கும் நம்ம செய்யறதுக்கும் சம்பந்தம் இல்ல. உண்மையா பார்த்தா நம்ம நேரத்தை அதிகமா எதுக்கு தான் செலவு பண்ணிருக்கணும்? ஆத்மாவுக்கு. நம்ம பணத்தை எதுக்கு அதிகமா செலவு பண்ணிருக்கணும்? ஆத்மாவுக்கு. ஏன்னா அதுதான் அதிகமா வாழ போகிறது. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, இது சரியா? என்ன பாஸ்டர் வேற மாதிரி பேசுவீங்கன்னா வேற மாதிரி பேசுறீங்க, நாங்க வேற மாதிரி ப்ரோ வேற மாதிரி ப்ரோன்னு பாடி பாடி நம்ம வேற மாதிரி போறதுதான் மிச்சம். ரைட், என்ன சொல்ல வர்றேன்னா, நாம ஆத்மாவை மையப்படுத்தி வாழ நம்ம பழகிக்கணும். முதல்ல நம்ம ஆத்மாவை மையப்படுத்தி வாழணும், அடுத்து அழிஞ்சு போகிற ஆத்மாவை மையப்படுத்தி வாழணும். ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை நீ சாப்பிடும் போது சாகவே சாவாய். சாகவே சாவாய்னா கண்டிப்பா மரிப்ப. இன்னொரு அர்த்தம் 2 மரணம். ஒரு மரணம் ஆத்மாவில், இன்னொரு மரணம் சரீரத்துல. ஓகே, பழத்தை சாப்பிட்டப்ப ஆதாம் ஏவாள் முதல்ல எங்க மரிச்சாங்க? ஆத்மாலையா சரீரத்திலையா? ஆத்மா. அதனாலதான் அவங்களுக்கு தேவ சாயெல்லாம் போய் அவங்க ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சரீரத்துல எப்ப மரிச்சாங்க? 900 வருஷம். உங்களை பார்த்து கேட்கிறேன், ஏன் ஆத்மால மரணம் நடந்த அப்பவே ஆண்டவர் சரீரத்திலேயே மரணத்தை அனுபவிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஜெனரேஷன். ஆமா, நிறைய சர்ச்சில் அதைத்தான் சொல்றாங்க, இனப்பெருக்கம். சரி, அவங்க 2 பேர்த்த குறித்து சொல்லுங்க. ஆதாம் ஏவாளை பத்தி நம்ம இனப்பெருக்கத்திலேயே தான் கவனம் செலுத்துறோம். மணந்தவருக்கு சான்ஸ் கிடைச்சிருக்காது, விளைவு எங்க போயிருப்பாங்க? நரகத்துக்கு போயிருப்பாங்க. அதனால தாம் பெற்ற பிள்ளைங்க பாதாளத்துக்கு போறதுக்கு அவருக்கு என்ன இல்லைங்க, விருப்பம் இல்லை. அதனாலதான் கர்த்தர் என்ன கொடுத்தாரு? செகண்ட் சான்ஸ் கொடுத்தாரு. நீ போய் மறுபடியும் என்னை தொழுது கொண்டு மரித்து போன ஆத்மாவை ஜீவனுள்ளதாய் மாற்றி எங்க வந்து சேர்ந்துரு? பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துரு. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, தலைக்கு வந்தது தலப்பாவிடம். அது மாதிரி சரீரம் போனா பரவாயில்ல, உள்ளான ஆத்மா அது என்ன ஆயிட்டும், பிழைச்சுக்கிட்டும், நீ வந்துரு. அல்லேலூயா.
இந்த செகண்ட் சான்ஸ் எத்தனை கிறிஸ்தவங்களுக்கு இது தெரியுது? செகண்ட் சான்ஸ் எதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்காரு? முதல்ல நம்ம ஆத்மாவை ஜீவனோட தான் மாத்திக்கணும். இன்னைக்கும் உலகத்துல மனிதர்கள் ஆத்மாவிலே மரித்தவர்களாய் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேல நம்ம கவனம் செலுத்தணும். அல்லேலூயா. பக்கத்துல கை குடிச்சிருங்க. முதல்ல உங்க ஆத்மாவுக்காக வாழுங்க, அடுத்தது அடிஞ்சு போகிற ஆத்மாவுக்காக வாழுங்க. ஆமென். பக்கத்துல கை கொடுத்து நல்லா சொல்லுங்க, இனிமேலாவது சோல் சென்டர் லைஃப் வாழுங்க. நம்ம இத்தனை நாள் எதை மையப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கோம்? சரீரத்தை. பைபிள் படிக்கிற நேரத்தை விட கண்ணாடி முன்னாடி நிக்கிற நேரம் தான் நிறைய. ஜெபம் பண்ற நேரத்தை விட வாட்ஸ்அப்புக்கு செலவு பண்ற நேரம் தான் நிறைய இருக்குது. ட்விட்டருக்கு, இன்ஸ்டாகிராமுக்கு, ஃபேஸ்புக்கு முதல்ல வச்ச பேர் என்ன தெரியுமா? உண்மையான பேரை சொன்னா நீங்க யாரும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ண மாட்டீங்க. இப்ப அப்படி நிக்கிறாங்க, இப்படி நிக்கிறாங்க. நான் ஒரு பாஸ்டரை பார்த்தேன். அந்த பாஸ்டர் அம்மா அந்த பாஸ்டர் கையில படுத்திருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஃபேஸ்புக்ல. ஃபேஸ்புக்கு முதல்ல வச்ச பேரு சாட்டன் புக். சாட்டன் புக்னு வச்சா நீங்க கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க, அப்படிதானே? அதனால அதை பேர் மாத்தினாங்க ஃபேஸ்புக். 1 தீமோத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு, மனிதர்கள் கடைசி காலத்துல செல்ஃபி எடுக்கணும் இல்லையா? இப்படி 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 தற்பிரியம். என்னை அழகாக காமிக்கணும், நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன்னு பார்க்கணும். கொடிய நாட்கள் வரும் என்று அருவாயாக பரிசுத்தாவின் சொல்லும்போது சொல்ற, these are கொடிய நாட்கள். ஆனா கிறிஸ்தவர்களுக்கு தெரியல, பயங்கரமா செல்ஃபி எடுக்கிறாங்க. அது இப்படி செல்போன் நேரா வச்சு கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க, இப்படி சாட்சி வச்சு எடுக்கிறாங்க. உன்னை தற்பிரியம் அவ்வளவு ஆளுகை செய்கிறதா கிறிஸ்தவமே? நீ என்னைக்கு படைத்த நாயரை மறந்தாயோ அன்னைக்கு சாத்தான் உன்னை ஆளுகை செய்ய மறந்து விட்டான், ஆளுகை செய்கிறான் என்பதை நீ மறக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் இப்ப சாத்தான் பயங்கரமா ஆளுகை செய்துட்டு இருக்கான். தற்பிரியம், தங்களை வெளிக்காட்டணும். அந்த காலத்துல நோட்டீஸ்ல, என்னுடைய நோட்டீஸ்ல நான் போட்டோ போறதுக்கு விரும்புறதே கிடையாது. அந்த காலத்துல நோட்டீஸ் போடுவாங்க, தமிழ்நாட்டுல பேரே போட மாட்டாங்க, தேவ செய்தியாளர்கள் தான் போடுவாங்க. அது கொஞ்சமா மாறி பேர் போட்டாங்க, அது கொஞ்சமா மாறி போட்டோ போட்டாங்க. இப்ப போட்டோ பாருங்க, தமிழ்நாட்டுல இருந்து வர்ற எல்லா போட்டோவையும் பாருங்க, அப்படியே பயங்கர போஸ் கொடுத்து அப்படியே மைக்க பிடிச்சு. கீழே பாத்தீங்கன்னா மோகன் சி லாசரஸ் எங்கேயாவது மீட்டிங் பேசியிருப்பார், அதுல பயங்கரமா 2 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. இவர் அட்ரஸே தெரியாத பாஸ்டர், இவரை போட்டோ போட்டு அந்த மக்களை தூக்கி கீழே போட்டு இவர் பெரிய வல்லமையான ஊழியக்காரர். அதான் சொன்னார், கடைசி நாட்டுல கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கும் காலம். மீடியா படிக்கிறது தப்பு இல்லை, ஆனா கட்டுக்கதை பண்றதுதான் தப்பு. நான் மோகன் சி லாசரஸ் கிடையாது, நான் சாதாரண ஊழியக்காரன். ஏன் போட்டோ போட்டு இப்ப சோபியா சிஸ்டர் மோகன் சி லாசரஸ் கூட்டத்துல கூடி இந்த ஒரு கூட்டத்தை எடுத்து எனக்கு கீழே போட்டு, ஆமா கத்தார்ல ஒரு ஃபேமஸ் பண்ணி விடுன்னு ஒரு நோட்டீஸை போட்டு எல்லாருக்கும் அனுப்புனா, ஆண்டு உனக்கு எப்பப்பா இந்த 2 லட்சம் பேர் வந்தாங்க? எங்கேயோ போயிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, ஆத்மாவை மையப்படுத்தி வாழாம சரீரத்தை மையப்படுத்தி வாழ்றதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட். சரி, வாழ்க்கையினுடைய 2 நோக்கம் என்ன அப்படின்னா, ஆமா இதுக்காக கர்த்தர் ஒரு மனுஷனை உண்டாக்கினார். புதுசா வந்தவங்க சொல்ல, உங்களுக்காக ரீகேப் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் சொல்லுங்க. ஒரு மனுஷனை கர்த்தர் உண்டாக்குனதுடைய நோக்கம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். சரி, இது பழைய ஏற்பாட்டுல ஏசாயா 43:21 பழைய ஏற்பாட்டு. புதிய ஏற்பாட்டுல ஒரு மனுஷனை உண்டாக்குடைய நோக்கம், சரி வாசிங்க, யோவான் 15:16 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். பழைய ஏற்பாட்டில் எதுக்கு ஏற்படுத்தினாரு? துதியை சொல்லி வர்றதுக்கு. புதிய ஏற்பாட்டில் எதுக்கு எடுத்தாரு? கனி கொடுக்கறதுக்கு. என்ன கனி? ஆமா, நமக்கு தெரிஞ்சு நீங்க நிறைய பெந்தேகோஸ்து ஆட்கள் இருக்கீங்க போல. எடுத்த உடனே ஆவியின் கனி வேணும் தான். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல நானும் பெந்தேகோஸ்துக்காரன் தான். ஆனா
அதோட சேர்ந்து இங்க சொல்றது என்னன்னா, பைபிள் காலையில படிச்சவங்களுக்கு தெரியும், கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பின்னணியம் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்களுக்கு பேசும்போது என்ன பின்னணியத்துல பேசுறாருன்னா, ஆத்துமாதாயம்ன்ற பின்னணியத்துல பேசுறாரு. அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷனை படைச்சோட ரெண்டு நோக்கம், அவன் கர்த்தரை நல்லா துதிக்கணும். நான் துதிக்க விரோதி கிடையாது, நாங்கெல்லாம் மணிக்கணக்கில் துதிக்கிறவங்க. நீங்கெல்லாம் ஆமா இப்ப வர்ற ஆராதனை பார்த்தா தமிழ்நாட்டுல சரி, நீங்கெல்லாம் ஸ்லாட்டு பிரச்சனை, உங்களுக்கு எல்லாம் ஸ்லாட்டு அதனால முடியுது. ஆனா தமிழ்நாட்டுல பார்த்தா சினிமா தியேட்டர் மாதிரி தான். முதல் ஆராதனை 5 to 7, 2ஆம் ஆராதனை 7 to 9, 3ஆம் ஆராதனை 9 to 11. சினிமா தியேட்டர்ல அப்படிதான் போடுவேன். ஃபர்ஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ, மேட்னி ஷோ. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா, பழைய காலத்துல நாகர்கோயிலெல்லாம் ஆராதிப்பாங்க. 9 மணிக்கு ஆராதிச்சா 1 மணி, 1:30 மணி, 2 மணி ஆகும். அந்த பாஸ்டருக்கு ஆராதனை என்பது ஆசரிப்பு கூடார அனுபவத்தை குறிக்கிறது. ஆசரிப்பு கூடார இடத்துல என்னென்ன இருக்குது? பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்துல என்ன பண்ணணும்? காலை கழுவணும். பரிசுத்த ஸ்தலத்துல ஜெபம் பண்ணணும். மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஆண்டவரை தரிசிக்கலாம். இப்போ அந்த காலத்துல இடநாட்கள் கூட்டம் இருக்கும், வேத பாட கூட்டம், காத்திருப்பு கூட்டம் எல்லாம் இருக்கு. நாங்கெல்லாம் போவோம். அப்ப நாங்கெல்லாம் பிரகாரத்திலேயே எங்க கால்களை என்ன பண்ணிடுவோம்? கழுவிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை உள்ள போனோம்னா ஒரு 3 பாட்டு பாடுவாங்க. இப்ப நாங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிச்சிருவோம். அப்புறம் பாஸ்டர் எங்களை கொஞ்சம் ஆவிகள் நடத்துவாரு. இது எதுக்குரிய அனுபவம்? மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலம்ன்றது யார் அனுபவிக்கிறது? கர்த்தரை தரிசிக்கிறது. இன்னைக்கு என்ன நடக்குது? வர்றதே ஞாயிற்றுக்கிழமை தான். அதுல பாட்டை பாடி கொஞ்ச நேரம் சுத்திகரிக்கிறாங்க, பிரகாரத்தை தாண்டி பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் ஆராதிக்கிறாங்க. இப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துடைய அனுபவத்தை பெற்றுக்கிட்டாங்க. இப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறாங்க. போகும்போது பாஸ்டருக்கு அங்க நேரம் ஆயிரும். எழுந்து என்று சங்கீதம் வாசிக்க கடவும். ஏன்னா அடுத்ததுக்கு அங்க சினிமா தியேட்டர் மாதிரி கூட்டம் ரெடியா இருக்குது இல்லையா? இப்ப நான் ஒண்ணு பழமொழி சொல்லுவேன். இப்ப இவங்களும் ஆண்டவரை தரிசிக்கலான் இருக்கும்போது எழுந்து என்று சங்கீதம் வாசிக்க கடவும்னா வந்த ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு? அப்படியே போயிருவார். சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கிறது இல்லை. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கல. ஏன்னா இவங்க ஆராதனை என்பது நம்மை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எடுத்துக்கொண்டு போகணும். நீங்க எந்த ஆராதனையா இருந்தாலும் சரி, எந்த சர்ச்சா இருந்தாலும் சரி, நீங்க கேட்கிற எத்தனை ஆல்பமா இருந்தாலும் சரி, உங்களை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எடுத்து போச்சுன்னா நான் அதுக்கு சல்யூட் அடிக்கிறேன். அப்படி இல்லாம ஒரு ஆராதனைனா அது கள்ள ஆராதனை. அப்படி இல்லாத ஒரு ஆல்பம்னா அது கள்ள ஆல்பம். எந்த ஒரு ஆல்பமுமே உங்களை இயேசுவோடு சேர்க்கணும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள சேர்க்கணும். இன்னைக்கு அது செய்யறதுல சபைகள் அவங்களுக்கு இங்க வேற விஷயம். இங்க நீங்க ஸ்லாட் பிரச்சனை, இதை பத்தி நான் பேசல, தமிழ்நாட்டை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா காணிக்க போயிடும். இப்பெல்லாம் காணிக்க ஆன்லைன்லயே கொடுத்துருங்க, ஜிபே பண்ணிருங்க, கம்யூனியன் ஆன்லைன்லயே சாப்பிட்டுக்குங்க. நாங்க இங்க 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 கம்யூனியன் கொடுப்போம், சென்னையில வச்சு இங்க கம்யூனியன் கொடுப்போம், டிவியில பார்த்து நீயே எடுத்து வாயில போட்டுக்க. வருகை அப்படிதான் சொல்லும். நான் இங்கேயே வந்துட்டு போயிடுறேன், நீ அங்கேயே ஆன்லைன்ல வந்துரு. பக்கத்துல கேளுங்க, வருகையில் ஆன்லைன்ல போக முடியுமா? கேளுங்க, பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, வருகை ஆன்லைன்ல போக முடியுமா? என்னையா கோமாளி ஆக்குறீங்க? நேருதான் சொன்னான் கிரிக்கெட்டை பத்தி. 11 fools are playing, 11,000 fools are watching. வருகை ஆன்லைன்லயே போயிட முடியுமா சிஸ்டர்? எங்களுக்கு சம்மந்தமே வேண்டாம், காணிக்க மட்டும் கரெக்டா போய் நீ எக்கேடு கேட்டு போனா என்ன? நீ நல்லா இருந்தா நாசமா போனா என்ன? தசம் பார்த்து மட்டும் கரெக்டா போட்டு விட்டு. சபைகள் பாலடைந்து கொண்டிருக்கிறது. காரணம், சாத்தான் உள்ள பூந்து ஆடிட்டு இருக்கான். பரிசுத்தவான்கள் இப்படி சொன்னாங்க, ஆண்டவர் உலகத்துக்குள்ள சபையை வச்சார், சாத்தான் சபைக்குள்ள உலகத்தை வச்சுதான். எங்க போயிட்டு இருக்குது சபைகள்? இன்னும் எங்க போயிட்டு இருக்கு? காரணம், அவங்க படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்துட்டாங்க. ஒண்ணு ஆராதிக்கிறதுக்கு, ரெண்டாவது ஆத்துமாதாயம் செய்யறதுக்கு. நான் அதோட நோட்டு போட்டிருந்தேன், டாலர் நோட் போட்டிருந்தேன். இவங்க ஹையஸ்ட் ரியால் 500 தினார்ஸ் வச்சிருக்கீங்க. ஒரு பக்கம் நல்லா பிரிண்ட் ஆயிருக்கு, ஒரு பக்கம் பிரிண்ட் ஆகல. செல்லுமா பிரதர்? நம்முடைய வாழ்க்கை ஆராதனைங்கிற ஸ்டைல்ல நல்லா பிரிண்ட் ஆயிருக்கு. ஆமா, இப்பெல்லாம் பயங்கரம் புகையெல்லாம் போட்டு ஆராதிக்கிறாங்க. ஆமா, லைட் எல்லாம் போட்டு ஆராதிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அவங்க வாழ்க்கையில கனி கொடுத்தல் இல்லவே இல்லை, ஆத்துமாதாயம் கிடையாது. 3 மணி நேரம் ஆராதிக்கிறேன்னா 1 மணி நேரமாவது ஆத்துமாதாயத்திற்கு செலவு செய்கிறோமா? இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்களுக்கு இந்த சத்தியம் தெரியும்? ஆண்டவர் நம்ம படைச்ச நோக்கம் என்ன? அல்லேலூயா. சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஒரு மனுஷனை கர்த்தர் தான் படைச்சார். எத்தனை பேர் நம்புறீங்க? இங்க வந்துட்டு கண்டிப்பா தெரியும்.
ரைட். உங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமா கேட்கணும். உங்களை கர்த்தர் தான் படைச்சாரா? அப்படியா? அப்படின்னா ஏன் புலம்புறீங்க? ஏன் தான் பிறந்தனோ தெரியல, எதுக்குதான் என்ன பெத்தாங்களோ தெரியல. சரி, எதுக்கு பிறந்தீங்க, ஏன் பெத்தாங்க அப்படின்னா வாசிங்க. யோவான் 1:13 சீக்கிரம் வாசிங்க. யோவான் 1:13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் 1:13. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். சரி, யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கலாம்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் எல்லாம் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக அப்படி அதிகாரம் கொடுத்தார். அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க அப்பா அம்மா விரும்பினதுனாலயோ அல்லது மாம்ச சித்தத்தினாலேயோ ரத்தத்தினாலேயோ பிறக்கல. இவங்க பர்பஸா தேவனால திட்டம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. இவங்களை குறிச்சு கெசட்ல இருக்குது, அங்க பரலோக புத்தகத்துல இருக்குது. இன்னான் இந்த வருஷத்துல இந்த நாள்ல இந்த நேரத்துல இந்த அப்பா அம்மாவுக்கு இந்த ஊர்ல பிறப்பாங்க. என்ன பர்பஸோட அனுப்பிச்சிருக்காரு? ஆராதிக்கணும், ஆத்துமாதாயம் பண்ணணும். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நீங்க பர்பஸா பிளான் பண்ணி அனுப்பப்பட்டிருக்கிறீங்க. நினைச்சுக்காரு எங்க அப்பா அம்மா விரும்பினதுனால நீங்க வந்தீங்க, எங்க அப்பா அம்மா சேர்ந்தது அப்படியெல்லாம் வரல. அது ஒரு சேனலா கர்த்தர் பயன்படுத்தினார், அவ்வளவுதான். இப்ப தண்ணி டேங்க்ல இருக்குது, உங்க வீட்டுல தண்ணி வருது, பைப்ல தண்ணி வருது, அப்படிதானே? நீங்க தண்ணியை பிடிச்சு பயன்படுத்துறீங்க. இந்த தண்ணிக்கு உரிமையாளர் யார்? கத்தார் கவர்மெண்ட். பைப்பு சொல்லலாமா? நான் தான் தண்ணியை கடத்தினேன், எனக்கு தான் தண்ணி சொந்தம் சொல்லலாமா? அது மாதிரிதான் நிறைய அப்பா அம்மா இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பிள்ளைங்க எங்களுக்காக வளர்த்துவோம், எங்க இஷ்டத்தை தான் செய்யணும், நாங்க அவங்களை இன்ஜினியரிங் படிக்க வைப்போம், நாங்க டாக்டர் ஆக்குவோம். ஆண்டு சொல்லுவார், அது என்னுடையது, எனக்கு கொடு. நம்ம கடத்தல நம்ம பெரிய ஆள் ஆயிடுறோம். நாங்க 10 மாதம் சுமந்து பெத்தோம். அப்படியே எங்க அப்பா பைப்பு இப்படிதான். பைப்பு நான் தான் தண்ணிக்கு எஜமானன்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்குது. நான் தான் சுமந்து பார்த்தேன். ஆண்டு சொல்லுவா, நீ சுமந்து பார்த்த, நான் 6 மணி நேரம் நின்று பார்த்தேன். பிள்ளைகள் கத்தரால் வரும், கத்தருடையது. நீங்க ஜஸ்ட் சேனல் தான். அதனால ஆண்டட்ட கேளுங்க, ஆண்டரே உங்களுடைய சுதந்திரத்தை நான் என்ன செய்யணும்? ஊழியக்க இன்னைக்கு யாருமே ஊழியத்துக்கு அனுப்புறதே இல்லை. உங்க பிள்ளைங்க என்ன ஆக்க விரும்புறீங்க? என் பிள்ளைய டாக்டர் ஆக்க விரும்புறேன் மாஸ்டர், என் பிள்ளைய பைலட் ஆக்க விரும்புறேன், என் பிள்ளைய இன்ஜினியர் ஆக்க விரும்புறேன். ரைட், 4 பிள்ளைங்க இருந்தா ஒருத்தர் டாக்டர், ஒருத்தர் இன்ஜினியர், ஒருத்தர் பைலட், ஒருத்தர் ஜட்ஜு. ஒண்ணு கூட ஊழியத்துக்கு வர்றதில்லை. காரணம் என்னன்னா அவங்க இது எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. அதனால அவங்க அப்படி பிஹேவ் பண்றாங்க. நமக்கு அறிவு இருக்கட்டும், நாமும் கத்தத்துல வந்தோம், நமக்கு கத்தர் கொடுத்த பிள்ளைகள் எங்கிருந்து வந்திருக்கிறாங்க? பரலோகத்துல வந்திருக்கிறாங்க. நான் சொல்லுவேன், எங்க பைபிள் காலையில 80 வருஷம் தான் உனக்கு உங்க அப்பா அம்மா சொந்தம், அதுக்கு முன்னாடி உனக்கு சொந்தக்காரர் அங்க இருக்கிறாரு, அதுக்கு பின்னாடி சொந்தக்காரர் அங்க இருக்கிறாரு. அதனால உங்க அப்பா அம்மாவை நீ டிபெண்ட் பண்றதை விட அதிகமா நீ யாரை டிபெண்ட் பண்ணு? உன்னை படைச்சவரை டிபெண்ட் பண்ணு, உன்னுடைய பரம தகப்பனை டிபெண்ட் பண்ணு. இவங்க 80 வருஷத்துக்கு தான் உனக்கு அப்பா அம்மா. உன்னுடைய பரம தகப்பன் யாரு? இயேசு. அதனால இவங்க நான் எங்க அப்பா அம்மா எனக்கு கொடுக்கறத விட எனக்கு ஆண்டவர் தான் அதிகமா செஞ்சார். அதுக்காக எங்க அப்பா அம்மாவை நான் வெறுக்கல, எங்க அப்பா அம்மாவை நான் மதிக்கிறேன். வீட்டுக்கு ஒரே பையன். ஆனா அதை காட்டில எங்க அப்பா அம்மாவுக்கு 7 வருஷம் குழந்தை இல்லை. ஆண்டவர் மாத்து நினைச்சு குழந்தை இல்லாம இருக்கு நினைச்சிருந்தா நான் இந்த பூமிக்கு வந்திருக்கவே முடியாது. எங்க அப்பா அம்மாவை நேசிக்கிறேன், அதை விட ஆண்டவரை நேசிக்கிறேன். ஆமென். சரி, ரைட். அப்போ கர்த்தர் உங்களை படைச்சாருன்னு நினைக்கிறீங்களா? பக்கத்துல கை குடிச்சுங்க. இப்ப புரிஞ்சுதா உங்களை குறிச்சு கர்த்தருடைய திட்டம் என்ன, எதுக்காக படைச்சாருன்னு? எதுக்கு படைச்சார்? கர்த்தர் வரக்காக படைச்சாரா? எதுக்கு படைச்சார்? நல்லா ஆராதிக்கணும், நல்ல ஆத்துமாதான் செய்யணும், ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கணும், முழு பள்ளத்தோடு முழு சிந்தையோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கணும். அதே நேரத்துல அதே போல ஆத்துமாதான் ஈடுபடும். ஆமென். சரி, அப்ப கர்த்தர் ஒரு வசனம் வாசிங்க, வெளிப்படுத்தல் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். சரி, ரைட். நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று ரோமர் 14:12 சொல்லுகிறது. நேரம் எல்லாம் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இப்போ நீங்க பரலோகம் போகும்போது நீங்க கணக்கு கொடுக்கணும். 2 தாளந்து கொடுத்தவங்க கேட்டார், 4 கொடுத்தான். 5 தாளந்து கொடுத்தவங்க கேட்டாரு, 10 கொடுத்தான். சரிங்களா? இப்ப நீங்க பரலோகம் போகும்போது கணக்கு கொடுக்கணும். என்ன கணக்கு கொடுக்க போறீங்க? எதை குறிச்சு கணக்கு கொடுக்க போறோம்?
ஆண்டவருக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டிய 4 காரியம் என்ன கொடுக்கணும்னா, கர்த்தர் நம்ம கொடுத்த வெளியேறப்பட்ட சொத்து டைம். ஹெல்த் போச்சுன்னா திருப்பி ரீகெயின் பண்ணிக்கலாம், வெல்த் போச்சுன்னா ரீகெயின் பண்ணிக்கலாம். நேரம் போச்சுன்னா கிடைக்குமா? நேத்து போனா கிடைக்குமா? கிடைக்க. ஆண்டவர் முதல்ல கணக்கு கேட்கறது நம்ம கிட்ட, உனக்கு 80 வருஷத்தை கொடுத்தேன் இல்லையா, அதுக்கு முதல்ல கணக்கு கொடு. சரி, ரெண்டாவது கர்த்தருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கணக்கு நம்முடைய கிஃப்ட்ஸ், நம்முடைய டேலண்ட்ஸ். ஓகே, நல்லா வண்டி ஓடுறோம், நல்லா சமைக்கிறோம், நல்லா கீபோர்டு வாசிக்கிறோம், நல்ல ஒரு நிறைய டேலண்ட்ஸை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கோம். டேலண்ட்ஸ் பத்தி நான் பின்னாடி பேசுறேன். அந்த டேலண்ட்ஸ்க்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? சரி, அது எப்படி கணக்கு கொடுக்கணும் பின்னாடி நான் சொல்லித்தரேன். அடுத்தது கர்த்தர் நம்ம கிட்ட கணக்கு கேட்கறது நம்முடைய ரிசோர்சஸ், சம்பாத்தியங்கள். ஐடி ஃபீல்ட்ல வேலை வாங்குறது பெரிய காரியம் இல்லை. ஐடி ஃபீல்ட்ல ஜாப் பண்ணா கர்த்தர் வேலை கொடுத்துருவார். கொடுத்த பிறகு கேட்பாரு, 1 லட்சம் ரூபாய் சம்பாத்தியத்தை நான் உனக்கு கொடுத்தேன் இல்லையா, அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு கணக்கு கொடுப்பேன். பீட்டர் பிரதர் இருக்காரு, இப்போ ஐடி ஃபீல்ட்ல வேலை செய்யறாரு. ஓகே, அவர் கன்சல்டன்டா வேலை செய்ய. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சம்பளம் 15 lakhs per month. ஒவ்வொரு வருஷமும் 1.5 கோடி சம்பாதிக்கிறாங்க. ஆமா, 1.5 கோடி சம்பாதிச்சா டெஸ்ட்லா வாங்காம என்ன பண்ணுவானே, ஒரே வருஷம் 1.5 கோடி. ஆமா, இப்படிதான் ஐடியில சம்பளம். ஆனா அதை கொடுத்துட்டு கர்த்தர் கேட்பாரு, இந்த 1 லட்சத்துல நீ என்ன செலவு செஞ்ச? நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, புதுசா வைர நெக்லஸ் வந்துச்சு, அதனால ஜாயலுக்காஸ்ல போய் வாங்கணும். ஓகே. ஆண்டவரே, பீட்டர் இங்கிலாந்துல வேன் ஹுசைன்ல பை 1 get 1 ஆஃபர் போட்டிருந்தாங்க, அங்க போய் வாங்கணும். போத்தீஸ் போனோம், சென்னை சிப்ஸ் போனோம். ஓகே, ரைட்டு. இந்த 1 லட்சம் ரூபாய் சம்பாத்தியத்துல தேவராஜ்யத்துக்கு என்ன சம்பந்தம்? நல்லா கவனிச்சுங்க சம்பாதிக்கிறவங்க. ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி, இந்த 1 லட்சம் ரூபாய் சம்பாத்தியத்துல தேவராஜ்யத்துக்கு என்ன சம்பந்தம்? கர்த்தர் நிச்சயம் கணக்கு கேட்பார். பரலோகத்துக்கு போகும்போது நம்ம கூட வர்றது எதுன்னா, நாம் ஆண்டவருக்காக செலவழித்த நேரங்கள், தேவ சமூகத்து நேரங்கள், வேத வாசிப்பு நேரங்கள், நம்முடைய காணிக்கைகள், மற்றவர்களுக்கு உதவி செய்தது. கடைசியா நம்ம கூட வர்றது நாம் ஆதாயம் செய்த ஆத்துமாக்கள். இதை தவிர எதுவுமே வராது. இதை தவிர எதுவுமே வராது. நம்முடைய பட்டம் வராது, நம்முடைய படிப்பு வராது, நாம் கட்டின மாடி வீடு வராது, நாம் போன ஆடிக்காரு வராது, எதுவுமே வராது. அதனால பழைய பாட்டு ஒண்ணு இருக்குது, நம்ம பழைய பாட்டை மறந்துட்டோம். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிகள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிகள். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசு ராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சின்னதுலயே எங்களுக்கு இந்த மாதிரி பாட்டெல்லாம் இன்ஜெக்ஷன் பண்ணி விட்டாங்க உள்ள. எப்போ வந்தாலும் ஒரு சந்தோஷம். எங்களுக்கு ட்ரம் எல்லாம் வேண்டாம், மியூசிக் வேண்டாம், கீபோர்டு வேண்டாம். அப்படி நினைச்சோம்னா நாங்க ஆவிக்குள்ளாகும். ஆமே. இப்ப ஆவிக்குள்ளாகிறதுக்கு ஆமா ரோலண்டு கீபோர்டு, கார்கு கீபோர்டு, ஜேபிஎல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் போட்டு இவங்க அம்தர் நல்ல கொஞ்ச நேரம் விட்டா மேலே ஏறி நின்றுவாங்க போல் இருக்குது. அப்பதான் ஆவி வரும் போல் இருக்குது. பாருங்க, காரணம் நேச்சுரலா வர அக்கினிய இன்னைக்கு அந்நிய அக்கினி இறக்குறாங்க. போட்டு தட்டு தட்டு தட்டி முழக்கு முழக்கு முழக்கி என்ன ஒரு உற்சாகத்தை உண்டாக்கி ஒரு ஆவி வருது. அது அந்நிய அக்கினி. சாதாரணமா வர அக்கினி. எசப்பா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா, உண்மையா கூப்பிட்டீங்கன்னா, உண்மையாய் கூப்பிடுறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய். ஹல்லேலூயா. சரிங்களா? அப்ப கர்த்தர் உங்களை குறிச்சு கணக்கு கேட்கும் போது என்ன கணக்கு கொடுப்பீங்க? ஓகே, பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. பல்லவ போகும்போது கொண்டு போறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க? இங்க கல்யாணம் ஆகல தனிச்சுமா இருக்கிறீங்களா? சரி, உங்களை பார்த்து கேட்டா என்ன செய்வீங்க? கல்யாணம் ஆகும்போது கொண்டு போறதுக்கு என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, பாஸ்டர் பீரோ நிறைய பட்டு புடவை வச்சிருக்கிறோம் அப்படிம்பீங்க. செருப்பு ஒரு 10 செருப்பு வாங்கி வச்சிருக்கிறோம் பாஸ்டர் அப்படிம்பீங்க. கல்யாணம் ஆகி போகும்போது கொண்டு போறதுக்கு என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்கல. என்னுடைய கேள்வி, பரலோகம் போகும்போது நீங்க கொண்டு போறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க?
நம்ம அக்கௌண்ட்ல நிறைய பணங்கள் இருக்கு, கோடிகள் இருக்கு. கொஞ்சம் பேருடைய அக்கௌண்ட்ல 100 பவுன் 200 பவுன் இருக்குது. ஆமா, கோல்டு காயின்ஸ், கோல்டு பிஸ்கட்ஸ் எல்லாம் இருக்கு சவுதியில. ஆமா, சிங்கப்பூர்ல வாங்கி லாக்கர்ல வச்சிருக்கிறாங்க. ஆனா பரலோக லாக்கர்ல என்ன இருக்கு? பரலோக அக்கௌண்ட்ல என்ன இருக்குன்னா ஜீரோ பேலன்ஸ். இது செல்லுமா? இது செல்லுமா? கிறிஸ்தவ நினைச்சுக்கிச்சு இன்னைக்கு வெறும் பாட்டு பாடினா ஓடிடலாம். பாட்டு வேணும், பாட்டோட கூட ஆத்தும ஆதாயம் வேணும். ஆமென். வெறும் பாட்டு மாத்திரம் கர்த்தர் சந்தோஷப்படுத்தி தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டை நிறுத்தி இருப்பார். புதிய ஏற்பாட்டை கர்த்தர் ஏன் நமக்கு கொடுத்தார்? ஆண்டவர் சொன்னா, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதியில் எனக்கு செய்கிறார். சரிங்களா? சரி, அப்ப நல்லா பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. ரெண்டே நோக்கத்துக்காக நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க, துதிக்கிறதுக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும். ஆமென். பாஸ்டர், கர்த்தர் வந்து சம்பாதிக்கிறது அதெல்லாம் தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நெக்ஸ்ட் லைன். ரைட். இப்போ இந்தியாவுடைய டெத் ரேட் 17 செகண்டுக்கு ஒருத்தங்க சாகுறாங்கன்னு சொன்னேன். ரைட்டுங்களா? ஓகே, ஒருத்தர் செத்துட்டாரு. அடுத்த 17 செகண்ட்ல அடுத்தவர் செத்துட்டாரு. அடுத்த 17 செகண்ட்ல அடுத்தவங்க செத்துட்டாங்க. இவங்க எங்க போறாங்க சொல்லுங்க? இன்னைக்கு வந்தவங்க சொல்லுங்க, இவங்க எங்க போறாங்க? பாதாளத்துக்கு போறாங்க. ரைட்டுங்களா? இந்தியாவில் 144 கோடி பேர் இருக்கிறாங்க. இன்னும் அறிவிக்கப்படாத 2172 கிராமங்கள் இருக்கிறது. மக்கள் கூட்டங்கள் இருக்கிறாங்க. 6,40,000 கிராமங்கள் இருக்கிறது. ஏசு ஒரு முறை அகஸ்டின் ஜெபக்குமாரன் ரோத்தாஸ்ன்ற மலைக்கு போனார். இந்த ரோத்தாஸ்ன்ற மலை பஸ் வசதி இல்லாத மலை, ஒத்தையடி பாதை, 6 மணி நேரம் ஏறி தான் நான் போய் இப்ப எல்லாம் பஸ் வசதி போட்டுட்டு இருக்கேன். ஆனா அப்ப அவர் போகும்போது, இது நான் சொன்னது 40 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது, அவரு ஆண்டு அதுக்கு முன்னாடி சொல்லிட்டே இருந்திருக்காரு, இந்த மலைக்கு போ. அவர் சொன்னா, அடுத்த மாசம் நான் போறேன் ஆண்டவரே. மறுபடியும் அடுத்த மாசம் சொன்னாரா, இந்த மலைக்கு போ. அவர் சொன்னார், அடுத்த மாசம் நான் போறேன் ஆண்டவரே. அடுத்த மாசம் சொன்னாரா, அந்த மாசம் போலியா, அடுத்த மாசம் போனாரா. அப்படி போய் 6 மணி நேரம் ஏறின உடனே ஒருத்தனை பார்த்தோன்னே அவன்கிட்ட சொன்னாரா, இயேசு நல்லவர், இயேசு நான் வாழ வைக்கிறார் அப்படின்னு சொல்லி உடனே ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். அவருக்கு புரியல, ஏன் அழுகுறான். மறுபடியும் கேட்டிருக்காரு, ஏன் அழுகுற. அவனால அழுக அடக்க முடியல, ஓன்னு அழுதுட்டே இருக்கான். ஒரு 20 நிமிஷம் அழுத பிறகு கேட்டார், ஏன் அப்ப அழுத. அவர் சொன்னாரா, நீ இந்த சொன்ன இயேசுவை ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தீங்கன்னா என்னுடைய தங்கச்சியுடைய குழந்தைய நான் நரபலி கொடுத்திருக்க மாட்டேன். 6 மாத குழந்தைய நான் நரபலி கொடுத்தேன். இயேசு வாழ வைப்பான்னு நான் கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, நான் செய்த தாமதம் ஒரு உயிரை இழந்துருச்சு. ஆமென். ஆத்தும ரட்சிப்பிழந்தவர் ஆயிரமாயிரமாய், ஆத்தும ரட்சிப்பிழந்தவர் ஆயிரமாயிரமாய், அன்றாடகம் இந்த மண்ணடியில் அழிந்து மாள்கின்றாரே. அன்றாடகம் இந்த மண்ணடியில் அழிந்து மாள்கின்றாரே. அழிந்து மாழ்ந்து வேகமாய் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருக்கு வேற யாரும் கிடையாது. இனி திருப்பி ஆண்டவர் இந்த பூமியில ரட்சகரா வரப்போறார். இனி வந்து அவர் நியாயாதிபதியா தான் வரப்போறார். அவர் நம்பி இருக்கிற ஒரே ஒரு மக்கள் கூட்டம் உங்களை தான். இவங்க போய் ஆத்துமாதாயம் செய்வாங்க. ஆமென். இந்த பூமிக்கும் வேற யாரும் இல்லை. அதை நான் பிறகு சொல்றேன். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட். சோ அதிகமா பேச நெக்ஸ்ட் இதுவா இல்ல அதுக்கு முன்னாடி ஓகே நெக்ஸ்ட் பழைய போட்டிருக்கீங்களா? சோல் வின்னிங். நெக்ஸ்ட் லைட் நீங்க பிபிடிஸ் தானே போட்டிருக்கீங்க. அந்த ஃபைல்ல கத்தார்னு ஒரு ஃபைல் இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வருவேன் இல்லையா? சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. ஓகே இருக்கு இல்லையா? ஓகே முன்னாடி வாங்க. சரி இன்னும் இதுக்கு முன்னாடி ரைட் நெக்ஸ்ட் லைன். ஓகே இன்னும் உலகத்துல 7120 மக்கள் கூட இன்னும் ஆண்டவரை அறியல. சரி
ஆமா, 10/40 விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். மக்கள் அதிகமாக வாழ்கிற இடம். 65% ஆஃப் பாப்புலேஷன் அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல இன்னும் 95% இயேசுவை அறியல. 95% இன்னும் இயேசுவை அறியல. ஓகே, இன்னும் சில கண்ட்ரிஸ் 25 நாடுகள் வெறும் 1% கிறிஸ்தவர்கள் தான் கொண்டிருக்குது. 99% இயேசுனா யாருன்னு தெரியாது. 39 நாடுகள்ல வெறும் 10% தான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் 90% இயேசுவை குறித்து கேள்விப்படல. நெக்ஸ்ட் மேம், நெக்ஸ்ட் லைன். ஓகே, இன்னும் கொடுமை என்னன்னா சில சோசியல் இஷ்யூஸ். ஒவ்வொரு வருஷமும் 4 கோடி குழந்தைங்க அபார்ஷன் செய்யப்படுகிறாங்க. 4 கோடி குழந்தைங்க அபார்ஷன் செய்யப்படுகிறாங்க. 1 கோடி பிள்ளைங்க, 1 கோடி வாலிப தங்கச்சிமார்கள் புதுசா விபச்சாரத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க. சின்ன குழந்தையில சைல்டு ப்ராஸ்டியூஷன். எத்தனை கோடி? 1 கோடி. ஒவ்வொரு வருஷம் புதுசா 1 கோடி. அப்ப பாத்துங்க எவ்வளவு ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. சரி, இன்னும் 10 கோடி மக்கள் ஒவ்வொரு வருஷமும் தெரு பிள்ளைகளாய் மாறிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸா மாறிட்டு இருக்கிறாங்க. ஓகே, நம்ம இங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். உலகத்தில் நடக்கிற அப்பளங்களை கொஞ்சம் பாருங்க. ஆண்டவர் அவங்களுக்காக தான் ரத்தம் சிந்தி இருக்கார். ஆமென். இன்னும் ஒவ்வொரு நாளும் 10 கோடி பிள்ளைங்க தெருவுல பாத்துறீங்கன்னா பிச்சை எடுப்பாங்க. ரேக் பிக்கர்ஸா இருக்கிறாங்க. எத்தனை கோடி? 10 கோடி. இன்னும் 1 கோடி பிள்ளைங்க, 1.5 கோடி பிள்ளைங்க ஒவ்வொரு வருஷமும் எய்ட்ஸால பாதிக்கப்பட்டு பிறந்துட்டே இருக்கிறாங்க. எய்ட்ஸால பாதிக்கப்பட்டு பிறந்துட்டே இருக்காங்க. வேர்ல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க பாத்தீங்களா? ஓகே, இன்னும் 10-20 கோடி ஒவ்வொரு வருஷமும் அடிமைத்தனமாக விற்கப்படுகிறார்கள். சைல்டு ஸ்லேவரி, சைல்டு மார்க்கெட்ல விற்கப்படுறாங்க. எத்தனை கோடி? 10-20 கோடி. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய அன்பை பெற்றிருக்கிறோம். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நெக்ஸ்ட் லைன். சரி, பாருங்க, இந்தியாவில் இன்னும் அன்ரீச்டு பீப்புள் எவ்வளவு இன்னும் சந்திக்கல. நம்ம பாடிட்டு இருக்கிறோம், என்பிஎஸ் ராஜாவை பார்த்தால் போதும். ஆண்டு சொன்னார், நான் வர்றதுக்கு ரெடி தான், உன் வேலையை நீ செய். பூமியில சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். சரிங்களா? நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி செய்யாம ஆண்டுடைய வருகை வராது. பாருங்க, நாம் வாழ்கிற இந்திய தேசத்துல இன்னும் எத்தனை இடங்கள்ல இயேசுவை அறியாதவங்க இருக்கிறாங்க. நெக்ஸ்ட், இது உலகத்துல பாருங்க, உலகத்துல அதிகமா எங்கதான் இருக்கிறாங்க? இந்தியாவில தான் இருக்கிறாங்க. இது முழு உலகத்திலையும் இன்னும் அன்ரீச்டு பீப்புள், இன்னும் சந்திக்கப்படாத இனங்கள். ஓகே, நெக்ஸ்ட், நேபாள் வேலிஸ். நாம் வாழ்கிற இந்தியாவுக்கு மேல நேபாள் வேலிஸ் ரொம்ப பள்ளத்தாக்குகள். நேபாள் பள்ளத்தாக்குகள் இன்னும் சந்திக்கப்படாமே இருக்குது. அவ்வளவு கொடிய பள்ளத்தாக்குகள். அடுத்தது மால்தீவ் ஐலண்ட்ஸ் இன்னும் பயங்கர தூரமா இருக்குது, டக்குன்னு போய் ரீச் பண்ண முடியல. காங்கோ ஜங்கிள்ஸ் இன்னும் பயங்கர அடர்த்தியா இருக்குது, அங்க யாரும் இன்னும் இயேசு அறிவிக்க போகல. அங்க பிகிமின்னு ஒரு ட்ரைப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. டிபெட்டியன் பிளாட்டியூ இன்னுமே யாரும் போக முடியாத இடமா இருக்குது, அங்கேயும் திரள் கூட்ட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மெக்கா சிட்டி இன்னும் கிறிஸ்தவர் காலடி எடுத்து வைக்க முடியாத இடமா இருக்கு. நான் சவுதியில் இருக்கிறப்ப அந்த நாட்டுக்கு போகும்போது ஒரு ஊருக்கு போனேன், ஜெட்டாவு. அந்த வழியா இப்ப பஸ் வந்து மெக்காவுக்கு வழியா தான் போகுது. இப்ப பஸ்ல போட்டிருந்தான் ஒன்லி முஸ்லிம்ஸ் புக். நம்ம டிக்கெட் வண்டியில கூட ஏற முடியல. இப்ப நான் பாஸ்டர் கேட்டேன், எப்படி பாஸ்டர் அந்த சிட்டி தாண்டி போறது? அப்போ சொன்னா, அங்க போகும்போது அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு டைவர்ஷன் போட்டுருவாங்க. கிறிஸ்டியன்ஸ் மற்றவங்களாம் அங்கதான் போகணும், ஒன்லி முஸ்லிம்ஸ் மட்டும் தான் மெக்கா வழியா போக முடியும் ஒரு ஊர்ல. இப்படி இன்னும் சவுதியில இடங்கள் இருக்குது. அல்ஜீரியா சஹாரா டெசர்ட் இன்னும் வனாந்தரமா இருக்குது, அங்கேயும் மசாப் இன மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைன். நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம்? ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம்? இயேசு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்குமா? சரி, எவ்வளவு பிடிக்கும்? ஆண்டவர் கேட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், என்ன எவ்வளவு நேசிக்கிறீங்க ஆண்டவரே? அவர் சொல்லுவார், இவ்வளவா இவனை நேசிச்சேன்னு சிலுவையில கை விரிச்சு காமிச்சார். ஆமென். சரி, நம்ம இப்ப பிரேக் போயிட்டு வருவோம். செகண்ட் செஷன்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நீங்க எல்லாம் ஷார்ப் ஆயிட்டீங்க. எத்தனை பேர் ஆத்துமாதாயம் செய்ய விரும்புறீங்க? ஆமென். கத்த நான் விசுவாசிக்கிறேன், உங்களை கத்த திரள் கூட்ட அறுவடைக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆமென். நீங்க பரலோகம் போகும்போது, ஆமா, பரலோகத்துல உங்களுக்கு கிரீடம் வச்சிருப்பாங்க. அந்த கிரீடங்கள்ல முத்துக்கள் இருக்கணும். எத்தனை முத்துக்கள் வேணும் உங்களுக்கு? நிறைய முத்துக்கள் வேணும். நான் ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு பாட்டு பாடுவாங்க, மொட்டை பாப்பாத்தி ரொட்டி சுட்டாலாம். நம்ம போய் பரலோகத்துல மொட்டை பாப்பாத்தியா உட்காந்துட்டு கூட பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எங்களுக்கு கிரீடத்துல முத்து வேணும். ஆமென். சரி, பிரேக் போயிட்டு வருவோம், மறுபடியும் சந்திப்போம்.